ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் சின்ன விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா என்னோடய கேம்ப் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வீடியோ. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய கேம்புக்கு அவுட் சைடில் இருக்கிற லொக்கேஷன் தான். என் கேம்ப் இருக்கிற ஸ்ட்ரீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 107. எக்ஸாக்டாக எங்கள் கேம்ப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தமாம் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. என் கேம்புக்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். எல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட லேபர் கேம்ப் தான் இருக்குது எங்கள் ஃபுல்லாக. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னுடைய கேம்ப்பு, கிச்சன் ஏரியா, டைனிங் ஏரியா அண்ட் தென் ஜிம், என்னுடைய ரூம் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்புக்குள்ளே என்டர் ஆன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 24x7 செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க. வெளியாளுங்க யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபயர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இன்கேஸ் கேம்பில் எங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஜின் ஆன் ஆகி எந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்கோ அங்கே வாட்டர் ஃப்ளோ ஃபயர் ஸ்டாப் ஆகிடும். நம்ம கேம்போட ஓவர்வியூ பார்த்துலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து 4 ஃப்ளோர். லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இன்கேஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஸ்டார் கேஸ் கூட யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். இதுதான் கைஸ் எங்களோட டைனிங் ஏரியா. குக்கிங்க்கு ப்ரிப்பரேஷனும் இங்கே தான் உட்காந்து பண்ணுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கேபினெட் கொடுத்துருக்காங்க. குக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுதான் கைஸ் எங்களோட கிச்சன் ஏரியா. என்னடா இது கிச்சனுக்குள்ளே யாருமே இல்லைன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமாக இருக்கும், இடமே பத்தாது. டோட்டலாக 200+ அடுப்பு இருக்குது கைஸ். இங்கே குக்கிங்க்கு எதனா தண்ணி ஆட் பண்ணணுன்னா பக்கத்துலேயே டேப் இருக்குது. தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய கேம்போட செகண்ட் கிச்சன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாண்ட்ரி ரூம் காமிக்கிறேன், வாங்க போகலாம். பக்கெட்டில் நம்மளோட க்ளோத்ஸ் ப்ளஸ் டிட்டர்ஜென்ட் பவுடர் வச்சிங்கனாலே போதும். ஈவினிங் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம் ரூமுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம கேம்பில் இருக்க ஜிம் ஏரியாக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். எங்கள் கேம்பில் இருக்க ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் செஸ்ட் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன தம்பிள்ஸு, அதுக்கப்புறம் புஷ்அப்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக ஓவர் வியூ காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க என் கேம்பில் இருக்க ஜிம் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரேயர் ரூமுக்கு போகலாம். கைஸ் இதுதான் என் கேம்பில் இருக்க ப்ரேயர் ரூமு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் லொக்கேட்டாக இருக்குது. டெய்லி 5 வேளை தொழுகை ஜமாத்தோடு இங்கே தான் நடக்கும். ஃப்ரைடே ப்ரேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஜும்மா பள்ளி ஒன்று இருக்குது. அங்கே தான் ஃப்ரைடே ப்ரேயர் நடக்கும். அங்கே ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணியிருப்பேன், ஜும்மா விலாகுன்னு சொல்லி. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம கேம்பில் இருக்க வாஷ்ரூம் ஏரியாவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ப்ளஸ் டாய்லெட் ரெண்டுமே கம்பைனாக இருக்கும். ஷவரும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். இது காமன் டாய்லெட் தான். ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இருக்கும். சேம் டு சேம் லொக்கேஷனில் எல்லா ஃப்ளோர்லையும் இதே இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். வாங்க கைஸ், இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ரூமை சுற்றி காமிக்கிறேன். லிஃப்ட்லேயே போயிடலாம். எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கேன். இப்போ லிஃப்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. 3rd ஃப்ளோர் போன உடனே நான் உங்களுக்கு என்னோடய ரூமை சுற்றி காமிக்கிறேன். நம்ம வந்தாச்சு 3rd ஃப்ளோருக்கு, வாங்க இப்போ போகலாம். வாங்க கைஸ், நான் இப்போ உங்களுக்கு என்னோடய ரூம் சுற்றி காமிக்கிறேன். என் ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 010. வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். நம்ம ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னோடய ரூமோட ஃபுல் வியூ காமிச்சிடுறேன், பாருங்கள். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பெட் ஸ்பேஸு. அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க. இந்த கார்னரில் இருக்க திங்ஸ் எல்லாமே அவங்களது தான். பேச்சுலர்ஸ் ரூமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறோம். கீழே இங்கேயும் இந்தியாவில் தான். மேலே இதுதான் என்னோடய பெட் ஸ்பேஸு, பாருங்கள். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி மாட்டியிருக்காங்க. கார்னரில் வைஃபை ரூட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பெட் ஸ்பேஸு. இதுவும் 2 பேரும் இந்திக்காரங்க தான். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் மீட் தான் இருக்குது. வேறு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை.
இது காமன் ஃப்ரிட்ஜ் தான், 4 பேரும் ஒரே ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் நேற்று வச்ச குழம்புங்க தான் இருக்கும். ஏன்னா டெய்லி சமைக்க முடியாது, 2 நாளுக்கு ஒரு தடவை தான் சமைப்போம். அதனால் நம்ம சமைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் வியூ காமிக்கிறேன். விண்டோ ஓப்பன் பண்ணி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடின்னு இருப்பாங்க. மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாகிங் போவாங்க. மற்றபடி ஃபுல்லாக எல்லாமே லேபர் கேம்புங்க தான் இருக்குது. லேபர் கேம்ப் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இருக்குது. பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய கேம்ப் எப்படி இருக்கும்னு சொல்லி. சவுதி அரேபியாவில் எல்லா கேம்பும் இதேமாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. 1-2 கேம்ப் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரூம் மாரி. அது எப்படி இருக்குன்னு சொல்லி சைடில் உங்களுக்கு இமேஜில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.